மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை தொடர்ந்து தரமாகவும் குறித்த நேரத்திற்குள் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை. மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குநர் பி. மதுசூதன் ரெட்டி தகவல். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் MS பிரசாந்த் முன்னிலையில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குநர் பி. மதுசூதன் ரெட்டி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குநர் தெரிவித்ததாவது: தமிழக அரசு பொதுமக்களின் முன்னேற்றத்திற்காக அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் ஏராளமான வளர்ச்சி திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டங்களை ஆய்வு செய்து கண்காணிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்யப்பட்டது. இதன்படி வானாபுரம் வட்டம் மணிமுக்தா அணையினை நேரில் பார்வையிட்டு அணையின் நீர் இருப்பு, மதகுகள் மற்றும் கதவணைகள் உறுதித்தன்மை, அணைகளின் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீரமைப்பு பணிகள், அணையின் செயல்பாடு உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்யப்பட்டு அணையினை செயல்பாடுகளை தொடர்ந்து சீராக பராமரிக்க அறிவுறுத்தப்பட்டது. பின்னர் திருக்கோவிலூர் ஊராட்சி ஒன்றியம் அரியூர் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டட கட்டுமான பணியையும், அரியூர் ஊராட்சியில் பணிபுரியும் தூய்மை காவலர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு நடைபெற்ற மருத்துவ பரிசோதனை முகாமினை பார்வையிட்டு மருத்துவ பரிசோதனை விவரங்கள் கேட்டறிந்து ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் அரியூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை நேரில் பார்வையிட்டு நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்தும் மருத்துவர்களிடம் விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் கீழாத்தனூர் கிராமத்தில் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் ரூபாய் 100.77 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திருக்கோவிலூர் ஆசனூர் சாலை இருவழி சாலையிலிருந்து 4 வழி சாலையாக அகலப்படுத்தி உறுதிப்படுத்துதல் பணியினை நேரில் பார்வையிட்டு பணிகளின் தரம், பணி நிறைவடையும் காலம், திட்ட மதிப்பீடு உள்ளிட்டவைகள் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் கேட்டறிந்து ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் திருக்கோவிலூரில் பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய் 3.75 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக கட்டட கட்டுமான பணியையும், ரூபாய் 54 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கட்டட கட்டுமான பணியையும் நேரில் பார்வையிட்டு கட்டுமான பணிகளின் விவரங்கள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் பணிகளை விரைவாகவும் தரமாகவும் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை தொடர்ந்து தரமாகவும் குறித்த நேரத்திற்குள் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குநர் பி. மதுசூதன் ரெட்டி தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது திருக்கோவிலூர் உதவி ஆட்சியர் ஆனந்த்குமார் சிங், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் செல்வகுமார், உதவி செயற்பொறியாளர் ராஜீவ் உள்ளிட்ட தொடர்புடைய துறை அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர். செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன். நன்றி.